முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துவம்சமான இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையம். அனைத்து வான் பாதுகாப்புகளையும் முறியடித்து தாக்கிய ஹவுதிகள். பலர் காயமடைந்துள்ளதாக உண்மையை முதன்முறையாக ஒப்புக்கொண்ட ஆக்கிரமிப்பு. ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது 7 தாக்குதல்கள். பல லட்சம் செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம். விழிப்பிதுங்கி நிற்கும் ஆக்கிரமிப்பு. ஏமனின் புதிய தாக்குதல் வெற்றிகரமாக நடந்தது எப்படி? வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் தோற்றது எப்படி? தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ஆக்கிரமிப்பு ராணுவம். ஹவுதிகளின் விமான நிலைய தாக்குதல் எதிரொலி. போக்குவரத்தை நிறுத்தும் சர்வதேச விமான நிறுவனங்கள். டிக்கெட் கட்டணங்கள் 10 மடங்கு உயரும் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் கதறல். செங்கடலுக்குள் திடீரென்று துண்டிக்கப்பட்ட இணையதள கேபிள்கள். மைக்ரோசாப்டின் அசூர் தளம் பாதிப்பு. ஹவுதிகளின் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சந்தேகம். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது குறித்து ஆலோசனை. ஜப்பான் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பால் அதிர்ச்சியில் ஆக்கிரமிப்பு. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீராங்கனையுடன் கைகுலுக்க மறுப்பு. போட்டியிலும் தோல்வியை பரிசாக கொடுத்த பிரான்ஸ் வீராங்கனை. காசா இனப்படுகொலைக்கு தக்க பதிலடி. யூரோவிஷன் போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்க கூடாது. அப்படி பங்கேற்றால் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப மாட்டோம். ஸ்லோவேனியா தொலைக்காட்சி அதிரடி முடிவு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பல கட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் முறியடித்து ஏமனின் ஆளில்லா விமானம் இஸ்ரேலின் ரமோன் சர்வதேச விமான நிலையத்தை துவம்சம் செய்துள்ளது. ஏமனின் இந்த தாக்குதலில் பலர் காயமடைந்துள்ளதாக முதன்முறையாக ஆக்கிரமிப்பு நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது. இது குறித்து சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கும் வீடியோ ஒன்றில் ஒரு இஸ்ரேல் பெண் கடவுளே எங்களை காப்பாத்து என்று கூக்குரலிடும் பதிவு ஆவணமாகியுள்ளது. விமான நிலையத்திலிருந்து கரும்புகை வெளியாகும் காட்சிகளும் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. இஸ்ரேல் தரப்பில் இது குறித்து கூறும்போது 4 ஆளில்லா விமானங்கள் ஏமன் ஏவியதாகவும் அதில் 3 விமானங்களை இடைமறித்து அழித்ததாகவும் ஒரு விமானம் இலக்கை தாக்கியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் அபாய எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டு வான் போக்குவரத்து பல மணி நேரம் நிறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் யஹ்யா சாரி கூறுகையில், ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தின் பல இலக்குகள் குறிவைக்கப்பட்டு துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ரமோன் விமான நிலையம் தாக்கப்பட்டு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. நஹாபு பாலைவனத்தில் உள்ள 3 முக்கிய இஸ்ரேலிய ராணுவ நிலைகள் 3 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கப்பட்டுள்ளது. அஸ்கலானில் ஒரு முக்கிய இடம் தாக்கப்பட்டுள்ளது. பென்குரியன் விமான நிலையம் ஆளில்லா விமானத்தின் மூலம் தகர்க்கப்பட்டுள்ளது. அஸ்தோத் நகரத்தில் உள்ள முக்கிய தளம் 2 ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கப்பட்டுள்ளன. யஃபா நகரத்தில் உள்ள முக்கிய தளம் தாக்கப்பட்டுள்ளது. ஏமன் ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் அதன் கள்ள கூட்டணி நாடுகளின் பல கட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறிப்புகளையும் ஏமாற்றி இலக்கை சரியாக தாக்கியுள்ளன. இதன் மூலம் அதிநவீன போர் தொழில்நுட்பங்களை கொண்டுள்ளதாக பறைசாற்றிக் கொள்ளும் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகளின் முகத்திரை கிழிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு சேவை வழங்குவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாங்கள் விமான நிலையங்களை குறிவைப்போம். எனவே பின் விளைவுகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. இன்னும் பல இலக்குகள் உள்ளன. இறைவன் நாடினால் அந்த இலக்குகள் என்ன என்பதை இந்த உலகம் அறியும் என்று யஹ்யா சாரி குறிப்பிட்டுள்ளார். ஏமனின் புதிய தாக்குதலால் இஸ்ரேலில் விமான கட்டணங்கள் அதிகரிக்கும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் கவலை தெரிவித்துள்ளன. ஈழக் நகரத்தில் உள்ள ரமோன் விமான நிலையத்தை குறிவைத்து ஹவுதிகள் நடத்திய புதிய தாக்குதல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்புகளை மீண்டும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. ஏமன் படைகள் வழக்கமாக பென்குரியன் விமான நிலையத்தையே குறிவைத்து வந்தனர். இதனால் அங்கு விமானங்களை இயக்கி வந்த பல சர்வதேச நிறுவனங்கள் தங்களுடைய சேவைகளை நிறுத்தின. இஸ்ரேல் சொந்த நிறுவனமான இஸ்ரேல் ஏர் என்ற நிறுவனம் மட்டுமே தொடர்ந்து சேவைகளை வழங்கி வந்தது. இதனால் விமான கட்டணங்கள் தாறுமாறாக உயர்ந்தன. ஈரானுடனான 12 நாட்கள் போர் முடிந்த பிறகே சில விமான நிறுவனங்கள் சேவையை மீண்டும் தொடர சம்மதித்தன. அவர்களை சமரசம் செய்ய இஸ்ரேல் படாத பாடுபட்டது. இந்நிலையில் ஹவுதிகள் ஈழத்தில் உள்ள ரமோன் விமான நிலையத்தை வெற்றிகரமாக தாக்கியுள்ளனர். தங்களது வான் பாதுகாப்பு எப்படி தோல்வியை தழுவியது என்பது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த செய்தி உலகம் முழுவதும் காட்டுத்தீ போல பரவியுள்ளது. இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ள மாரிவ் செய்தித்தாள், இஸ்ரேலியர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு பயணிப்பவர்கள் தற்போது விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. இந்த தாக்குதல் காரணமாக ஏற்கனவே சேவையை தொடங்குவதாக ஒப்புக்கொண்ட சர்வதேச நிறுவனங்கள் இனி தயக்கம் காட்டுவார்கள். விமானங்களுக்கான இன்சூரன்ஸ் கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே டிக்கெட் விலை மேலும் உயரும் என்று அந்த பத்திரிகை தெரிவித்துள்ளது. மற்றொரு பக்கம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆயுத
ஆயுத வியாபாரத்தையும் ஹவுதிகளின் இந்த தாக்குதல் பாதிப்படைய செய்யும் என்று தெரிகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஹவுதிகளின் ஆளில்லா விமானத்தால் ஏமாற்ற முடிகிறது என்றால் அந்த இரு நாடுகளும் இன்னும் தொழில்நுட்பத்தில் வளர வேண்டும் என்பதாக உலக நாடுகள் பொருள் கொள்வார்கள். இது அவர்களது வியாபாரத்தில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் கவலையை வெளியிட்டுள்ளன. செங்கடலுக்குள் செல்லும் இன்டர்நெட் கேபிள்கள் துண்டிக்கப்பட்டதால் ஆசிய நாடுகளின் இணையதள சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிடையே கேபிள்கள் மூலம் செங்கடல் வழியாகவே இணையதளங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. ஆழ்கடலின் தன்மைக்கு ஏற்ப பலமான கேபிள்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மைக்ரோசாப்டின் அஸ்யூர் பயனாளர்கள் சேவையில் பாதிப்புகளை உணர்ந்துள்ளனர். இதற்கான தெளிவான காரணம் தெரிய வராத நிலையில் சவுதியின் ஜெட்டா அருகே கேபிள்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக நெட்பிளாக்ஸ் என்ற இணையதளம் கூறியுள்ளது. இதனிடையே கேபிள் சேவை துண்டிப்பிற்கும் காசா விவகாரத்திற்கும் தொடர்புகள் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. செங்கடலில் செல்லும் கேபிள்களை அவசியம் ஏற்பட்டால் துண்டிப்போம் என்று ஹவுதிகள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தனர். மற்றொரு பக்கம் மைக்ரோசாப்டின் அஸ்யூர் தளத்தை இஸ்ரேல் பயன்படுத்தி காசாவிற்கு எதிரான இனப்படுகொலையை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டி மைக்ரோசாப்ட் ஊழியர்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதில் பலர் வேலைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். எனவே காசாவிற்கு ஆதரவான நடவடிக்கைகளில் ஒன்றாக இது இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகின்றது. பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து உலகின் மிக முக்கிய நாடான ஜப்பான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது தொடர்பாக ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் மிக நெருங்கிய நட்பு நாடாக ஜப்பான் உள்ளது. அதே நேரம் பாலஸ்தீன் விவகாரத்திலும் நடுநிலை வகிப்பதாக காட்டிக்கொண்டு வருகின்றது. இந்நிலையில் இதற்கு முன்பு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத பல ஐரோப்பிய நாடுகள் தற்போது அங்கீகரிக்க தொடங்கி இருக்கும் நிலையில் ஜப்பானும் அது குறித்து பரிசீலிக்க தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. இது குறித்து ஜப்பானின் முதன்மை அமைச்சரவை செயலாளர் யோஷிமசா ஹயாஷி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், இதற்கு முன்பு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காத பல உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தையொட்டி செப்டம்பர் 22 நடைபெறவுள்ள சிறப்பு கூட்டத்தில் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க உள்ளதாக அறிவித்துள்ளன. அந்த நாடுகளுடன் சேர்ந்து ஜப்பானும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கலாமா என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றது. காசாவில் நடைபெறும் மனிதநேய பிரச்சனைகளை புறந்தள்ள முடியாது. அமைதியாக இருதரப்பும் வாழும் சூழல் ஏற்பட இரு நாடுகள் உருவாக வேண்டும் என்பதுதான் ஜப்பானின் வெளிநாட்டுக் கொள்கை. எனவே அது பற்றி விவாதிக்க வேண்டிய கட்டத்திற்கு நகர்ந்துள்ளோம். எனினும் நாங்கள் இந்த முடிவை எடுத்தால் இஸ்ரேலுடனான எங்களது உறவுகள் பெருமளவு பாதிக்கப்படும். குறிப்பாக நாங்கள் காசாவிற்கு உதவி வருகின்றோம், அதனை இஸ்ரேல் நிறுத்துவார்கள். மேலும் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் இடையே விரிசல் ஏற்பட்டதாக கருதப்படும். காரணம், அமெரிக்கா தனி பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்க மறுத்து வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் வீராங்கனையை வீழ்த்தியதுடன் அவருடன் கைகுலுக்க மறுத்து இனப்படுகொலைக்கு எதிரான தனது கண்டனத்தை உலகமறிய செய்துள்ளார் பிரான்ஸ் வீராங்கனை ஒருவர். அது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஐரோப்பிய ஜூனியர் ஜூடோ சாம்பியன்ஷிப்பின் காலிறுதிப் போட்டியில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் வீராங்கனை கெர்ரம் பிரிமோவை வீழ்த்தி பிரான்ஸ் வீராங்கனை டோரியா போர்சாஸ் சாதனை படைத்துள்ளார். போட்டியின் முடிவில் பாரம்பரியமாக இரு வீராங்கனைகளும் கைகுலுக்குவது வழக்கம். அப்படி இஸ்ரேல் வீராங்கனை கைகுலுக்க வந்தபோது டோரியா போர்சாஸ் அதனை மறுத்துவிட்டார். டோரியா போர்சாஸின் இந்த செயல் காசாவில் இஸ்ரேலின் தொடர்ச்சியான அட்டூழியங்களுக்கு எதிரான அடையாள எதிர்ப்பாக மாறியுள்ளது. பிரான்ஸ் வீராங்கனையின் இந்த செயல் இஸ்ரேல் அதிகாரிகளை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளது. விளையாட்டின் மதிப்புகளுக்கு முரணான வெட்கக்கேடான நடத்தை இது என்று பிரான்சிற்கான இஸ்ரேலிய தூதர் ஜோஷ்வா சர்கா தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். ஆனால் சோசியல் மீடியாக்களில் பிரெஞ்சு வீராங்கனையின் செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. பாலஸ்தீன மக்கள் மீது காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல் மற்றும் பசி பட்டினியை தூண்டிவிடும் இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுத்திருப்பதாக பாராட்டி வருகின்றனர். யூரோவிஷன் 2026 போட்டியில் இஸ்ரேலை அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதித்தால் அந்த போட்டியை தாங்கள் ஒளிபரப்பாமல் புறக்கணிப்போம் என்று ஸ்லோவேனியாவின் தொலைக்காட்சி அறிவித்துள்ளது. ஜூலை மாதம் லண்டனில் நடந்த ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியத்தின் பொதுச்சபை கூட்டத்தின் போது காசாவில் நடந்த இனப்படுகொலைகளை சுட்டிக்காட்டிய ஸ்லோவேனியாவின் தொலைக்காட்சி, இஸ்ரேல் 2026 யூரோவிஷன் போட்டியில் பங்கேற்றால் தங்கள் தொலைக்காட்சி அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்யாமல் புறக்கணிக்கும் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. தற்போது தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள ஸ்லோவேனியா டிவி, இஸ்ரேல் போட்டியில் கலந்து கொண்டால் 2026 யூரோவிஷனில் பங்கேற்க மாட்டோம் என்று இறுதி எச்சரிக்கையும் விடுத்துள்ளது.
அது மட்டுமின்றி சமீப காலமாக நடத்தப்படும் யூரோவிஷன் போட்டிகளில் புள்ளி விவரங்களின் வெளிப்படையான முறைகேடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டியதாகவும், ஆனால் அதனை ஐரோப்பிய ஒலிபரப்பு ஒன்றியம் புறக்கணித்ததாகவும் ஸ்லோவேனியா குற்றம் சாட்டியுள்ளது. சர்வதேச அளவில் இஸ்ரேல் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துவம்சமான இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையம், அனைத்து வான் பாதுகாப்புகளையும் முறியடித்து தாக்கிய ஹவுதிகள், பலர் காயமடைந்துள்ளதாக உண்மையை முதன்முறையாக ஒப்புக்கொண்ட ஆக்கிரமிப்பு, ஒரே நேரத்தில் இஸ்ரேல் மீது 7 தாக்குதல்கள், பல லட்சம் செட்டிலர்கள் பங்கர்களில் தஞ்சம், விழிப்பிதுங்கி நிற்கும் ஆக்கிரமிப்பு, ஏமனின் புதிய தாக்குதல் வெற்றிகரமாக நடந்தது எப்படி, வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீண்டும் தோற்றது எப்படி, தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள ஆக்கிரமிப்பு இராணுவம், ஹவுதிகளின் விமான நிலைய தாக்குதல் எதிரொலி, போக்குவரத்தை நிறுத்தும் சர்வதேச விமான நிறுவனங்கள், டிக்கெட் கட்டணங்கள் 10 மடங்கு உயரும் என்று இஸ்ரேல் ஊடகங்கள் கதறல், செங்கடலுக்குள் திடீரென்று துண்டிக்கப்பட்ட இணையதள கேபிள்கள், மைக்ரோசாப்டின் அசூர் தளம் பாதிப்பு, ஹவுதிகளின் நடவடிக்கையாக இருக்கலாம் என்று சந்தேகம், பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பது குறித்து ஆலோசனை, ஜப்பான் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பால் அதிர்ச்சியில் ஆக்கிரமிப்பு, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீராங்கனையுடன் கைகுலுக்க மறுப்பு, போட்டியிலும் தோல்வியை பரிசாக கொடுத்த பிரான்ஸ் வீராங்கனை, காசா இனப்படுகொலைக்கு தக்க பதிலடி, யூரோவிஷன் போட்டியில் இஸ்ரேல் பங்கேற்க கூடாது, அப்படி பங்கேற்றால் அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப மாட்டோம், ஸ்லோவேனியா தொலைக்காட்சி அதிரடி முடிவு.